துலாம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய உறவுகளுக்குள்ள புரியாத ஒரு நிலைமையானது புரிதலும் குறைந்து கொண்டு நடந்து கொண்டுமே தாங்க இருக்கும். நீங்கள் எப்போதுமே எந்த ஒரு பிரச்சனையிலும் நடுநிலையாக நின்று நியாயத்தை பேசத்தான் நினைப்பீர்கள். இந்த ஒரு குணமாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சிறு வயதிலிருந்து உங்களுக்கு எப்போதும் இருந்து கொண்டேதான் இருக்கும். சொந்த பந்தங்களுக்குள் சண்டை என்று வந்தால் கூட யார் பக்கம் தவறு இருக்கிறதோ அதை சுட்டி காட்டி சுமூகமாக முடிக்கலாம் என்று தான் நீங்கள் எப்போதுமே அந்த ஒரு இடத்திற்கு போகவோ ஆரம்பிப்பீங்க. ஆனால் இந்த ஒரு உலகம் உங்களின் அந்த நடுநிலைமையை புரிந்து கொள்ளாமல் இவன் அவனுக்கு சாதகமாக பேசுகிறான், இவன் நமக்கு எதிராக மாறிவிட்டான் என்று உங்களை தவறாக புரிந்து கொண்டு உங்கள் மீது பழி சுமத்தவோ ஆரம்பிக்கும். அப்படி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகளும் நீங்கள் அந்த ஒரு பிரச்சனைக்கு போகாமலே இருந்திருக்கலாமோ, நம்ம ஏன் இந்த ஒரு பிரச்சனைக்குள்ள நம்ம வாயை விட்டோம் என்று உங்களுக்குள்ள ஆயிரக்கணக்கான கவலைகள் அந்த ஒரு நாட்கள் முடிந்ததுக்கு அப்புறமா அந்த மாதிரியான எண்ணங்கள் இன்னும் உங்களுடைய மனதிற்குள்ள ஓடிக்கொண்டேதான் இருக்கும். நமக்கு இந்த ஒரு பிரச்சனைக்கும் சம்பந்தமே கிடையாது, நம்ம இதை தீர்த்து வைக்கலாம் என்று நினைத்து உள்ள போனதுதான் மிகப்பெரிய ஒரு தவறு. நான் உண்மையை கூறினால் கூட அவர்கள் அதனை புரிந்து கொள்ளாமல் இவன் அவனுக்கு சாதகமா பேசுறான், அவனுக்கு சாதகமா இவன் இருக்கான் என்று உங்களை சுட்டி காட்டியும் உங்கள் மீது பழியை சுமத்தியும் சில நபர்கள் உங்களுடைய வாழ்க்கை பேசியிருப்பாங்க. அது இன்னமும் உங்களுக்கு மனதளவில் வலிகளையும் கஷ்டங்களையும் நிச்சயமா தேடி கொடுத்து கொண்டேதான் இருக்கும். உங்களின் சொந்த உடன் பிறந்தவர்களோ உறவினர்களோ உங்களின் தூய்மையான நோக்கத்தை புரிந்து கொள்ளாமல் உங்களை விட்டு விலகிய போது நியாயமாக இருந்ததுதான் நான் செய்த தவறா என்று நீங்கள் கலங்கிய தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பல இருக்கும். நீங்கள் எப்போதுமே உண்மையாக இருப்பீங்க, யாருக்கும் எந்த விதமான கெடுதல்களும் செய்யக்கூடாது என்று நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். அப்படி இருந்ததாலேயே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு பல நபர்கள் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்துட்டு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போயிருப்பாங்க. அதனையே நீங்கள் நினைத்து பார்ப்பீங்க, நம்ம ஏன் அவங்களுக்கு உண்மையாக இருந்தோம், உண்மையாக இருந்ததால தான் நமக்கு இந்த ஒரு கெட்ட பெயராம் என்று நீங்கள் உங்களுக்குள்ளேயே உங்களை இன்னமும் உங்களுக்குள்ளேயே உங்களை கோபப்படுத்தி கொண்டு உங்களுக்குள்ளேயே உங்களுக்கு பிரச்சனைகளையும் நீங்க கொடுத்து கொண்டே தாங்க இருப்பீங்க. நீங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைதியை தேடி தோல்வி அடைந்த தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகமாகவே இருக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு சண்டை சச்சரவுகள், கத்தி பேசுவது, சலசலப்புகள் என்றாலே எப்போதுமே பிடிக்காது. நீங்கள் எப்போதுமே ஒரு அமைதியான ஒரு மனிதராக அமைதியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு குணத்தோடு வாழக்கூடிய ஒரு நபர்கள். உங்களின் வீடும் நீங்கள் இருக்கும் இடமும் எப்போதுமே ஒரு தியான கூடம் போல அமைதியாக இருக்க வேண்டும் என்றுதான் நீங்கள் எப்போதுமே விரும்புவீங்க. குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவிக்கிடையோ அல்லது குழந்தைகளின் பெற்றோர்களுக்கிடையோ ஏதேனும் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டால் கூட அமைதியாக இருங்கள், எல்லாமே ஒரு நிமிடம் அமைதியாக பேசுங்க, நடந்ததை நினைத்து ஒண்ணு நடக்க போறது கிடையாது என்று நீங்க குடும்பத்துக்குள்ள கூட அமைதியை நிலைநாட்டுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபராகத்தான் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்போதுமே இருப்பீங்க. ஆனால் உங்களின் அந்த அமைதியை கெடுப்பதற்காகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தொடர்ச்சியாக சில பிரச்சனைகளும் வம்பு தும்புகளும் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து கொண்டே தாங்க இருக்கும். யாரையெல்லாம் நல்ல மனிதர்கள் என்று நினைத்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள விட்டீர்களோ அவர்களே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை தேடி கொடுப்பாங்க. அப்பாடா, இனிமேலாவது கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம் என்று நீங்க நினைக்கும் அந்த ஒரு நொடியே உங்களை சம்பந்தப்படுத்தாத ஒரு புதிய பிரச்சனை முளைந்து உங்களுடைய நிம்மதியை அதை குலைத்திருக்கும். அமைதியை தேடி தேடி நீங்கள் தோற்றுப்போன அந்த நாட்கள் உங்களை மன ரீதியாக பெரும் சோர்வுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உள்ளாக்கியும் கொடுத்திருக்கும். பண விஷயத்துல உங்களுக்கு ஏற்பட்ட குழப்பங்கள் எப்படி இருந்தது தெரியுமா? நீங்கள் ஆடம்பரமாகவும் அழகாகவும் வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள் என்பதால் கையில் பணம் இருக்கும்போது தாராளமாக செலவு செய்து விடுவீர்கள். அதே ஒரு சமயம் யாராவது கஷ்டம் என்று வந்து நின்றால் யோசிக்காம பணத்தை தூக்கி எறிந்து விடுவீங்க. இந்த தாராள குணம் காரணமாக பண விஷயத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பமும் நிதி நெருக்கடியும் ஒரு சரிவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். கொடுத்த கடன் திரும்ப வராமல் போயிருக்கலாம், அல்லது தேவையற்ற ஆடம்பர செலவுகளால் மாத இறுதியில் குடும்ப தேவைகளுக்கு கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். வரவு எவ்வளவு செலவு எவ்வளவு என்று கணக்கு பார்த்து சமநிலைப்படுத்த முடியாமல் பண நெருக்கடியில் நீங்கள் தவித்த நாட்கள் உங்களுடைய தூக்கத்தை இன்னும் கெடுத்து கொண்டே தாங்க இருக்கும். நிம்மதியான ஒரு தூக்கத்தை கூட உங்களால் தூங்க முடியாது. அந்த அளவுக்கு சில கவலைகளும் கஷ்டங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து இருக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். நான் ஏதேனும் பொய்யாக கூறியிருந்தால் என்னையும் மன்னித்து விடுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு நீங்கள் புதிய ஒரு பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும்.
வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வருமானம் நிலையாக அதிகரிக்கவோ ஆரம்பிக்கும். கொடுத்த கடன் திரும்ப வராமலும் தேவையற்ற ஆடம்பர செலவுகளாலும் வரவு செலவு கணக்கை சமநிலைப்படுத்த முடியாமல் பண நெருக்கடியில் தவித்த நாட்கள் இனி வரலாறாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறவும் போகிறது. அதனையும் நீங்கள் போக போகத்தான் புரிந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. நாளை முதல் உங்களுடைய ராசிக்கு வருமானத்திற்கான வழிகள் நாலாபுறம் இருந்தும் வர தொடங்கவும் ஆரம்பிக்கும். முதன்மை வேலையிலிருந்து வரும் வருமானம் நிலையாக உயர்வதோடு மட்டுமல்லாமல் புதிய முதலீடுகள் அல்லது பகுதி நேர முயற்சிகள் மூலமாக எதிர்பாராத உபரி வருமானங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து குவிய ஆரம்பிக்கும். நீங்களே நினைத்து பார்த்திருக்க மாட்டீங்க, இந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்குமா நம்முடைய வருமானத்துல அல்லது வியாபாரத்துல நீங்க செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தொழில. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு ஒரு முன்னேற்றங்களானது கிடைத்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க முன்னேறி போகவும் ஆரம்பிப்பீங்க. இதனால உங்களுடைய வங்கி இருப்பு எப்போதும் நிரம்பி வலிய ஆரம்பிக்கும். கையில் பணப்புழக்கம் அதிகரிப்பதால் உங்களை வாட்டிய பழைய கடன்களை எல்லாம் அடைத்துவிட்டு உங்களின் வாழ்க்கை தரத்தை கம்பீரமாக நீங்க உயர்த்துவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். உங்களோட மரியாதையும் அங்கீகாரமும் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களை தேடி வரும். உங்களை தரம் தாழ்த்தி பேசியவர்கள், செய்யாத தவறுக்காக உங்கள் மீது பழிக்கரை சுமர்த்தியவர்கள், வாழும் அதே ஒரு ஊரில் அதே சமூகத்தில் நீங்கள் தலை நிமிர்ந்து ராஜாவாக வாழப்போகின்ற காலங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. அதனை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டீர்கள் என்றால் வாழ்க்கையில இன்னமும் நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க வந்து விடுவீங்க. உங்களின் நேர்மையும் நீங்கள் யாருக்கும் தெரியாமல் செய்த தர்மங்களும் இப்போது ஊரறிய வெளிச்சத்திற்கு வந்துவிடும். பொது காரியங்களில் உங்களின் நடுநிலையான தலைமை பண்பும் ஆலோசனைகளும் மதிக்கப்பட்டு சமூகத்தில் ஒரு முக்கிய பொறுப்பு அல்லது கௌரவ பதவி உங்களை தேடியும் வந்துவிடும். உங்களை கடக்கும் போது முகத்தை திருப்பிக் கொண்டு சென்ற நன்றியறிந்த மனிதர்கள் இனிமே உங்களை கண்டால் மரியாதையுடன் கைகோப்பி நிற்கும் அளவுக்கு உங்களின் கௌரவமும் மக்கள் காட்டும் அன்பும் பல மடங்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உயர்ந்து போதுமான அளவுக்கு ஒரு வெற்றியை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இதுவரை குடும்பத்திற்குள்ள இருந்த கருத்து வேறுபாடுகளை தீர்க்க நீங்கள் ஒரு பாலமாக செயல்பட்டு வாழ்க்கைக்குள்ள எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்று நீங்கள் முடிவு எடுக்கவும் ஆரம்பிப்பீங்க. இறுதியில் எல்லா ஒரு பழியும் உங்கள் தலைமீதே விழுந்த நரக சூழ்நிலையானது மாறப்போகிறது. நாளை முதல் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய தவறுகளை உணர்ந்து கொள்வாங்க. உங்களுடைய தவறுகளை உணர்ந்து உங்களுடைய தியாகத்தை மதித்து உங்களிடம் பாசத்தை காட்டவும் ஆரம்பிப்பாங்க. வீட்டின் மூத்தவர்கள் மற்றும் பெற்றோரின் ஆசைகள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் என்பதால் போதுமான அளவுக்கு குடும்பத்திலிருந்து ஒரு ஆதரவு உங்களை தேடி வந்துவிடும். குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளின் படிப்பு, வேலைவாய்ப்பு அல்லது திருமண விஷயத்தில் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் எல்லாம் அனைத்தும் விலகி சுப நிகழ்ச்சிகள் தடையின்றி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். வீடு முழுவதும் மங்கள ஒளியும் பந்தல் வாசனையும் நிறைந்து உங்களுடைய மனதை மகிழ்ச்சியின் எல்லைக்கு கொண்டு செல்லும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். அதுவும் உங்களுக்கு பொறுமையாகத்தான் உங்களுக்குள்ள தெரிய ஆரம்பிக்கும். எதுவுமே எடுத்தவுடன் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள புரியாது, தெரியவும் ஆரம்பிக்காது. போக போக நீங்கள் அனைத்தையும் தெரிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கையில எந்த ஒரு நிலைமைக்கு நீங்க போகணும் என்று முடிவு செய்யவும் ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி.